கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி Let's all செலுத்துவோம். close our eyes and pray. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன் அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் You're worthy to ஆண்டவரே. be praised, Lord. அப்பா, கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்கள் ராஜா, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. எத்தனை இக்கட்டுகள் எங்களை கடந்து வந்தால் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் விடுதலை தந்தீங்கள் அப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் எங்களை கடந்து வந்தது கர்த்தாவே, எல்லா குறைகளிலிருந்தும் விடுதலை தந்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா ராஜா, நீங்க எங்களோடு இருக்கிறீங்க கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. அப்பா, யார் கைவிட்டால் நீங்கள் எங்களை கைவிடாத தேவனாக இந்த அரவணைக்க வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீங்கள் உள்ளான இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, எங்கள் ஜெபங்கள் யாவற்றையும் கேட்கிறவராக இருக்கிறீங்க ராஜா. அப்பா, ஜெபங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறீங்க ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா, கடந்த மாதம் முழுவதுமாக எங்களுடைய போக்கிலும் வரைக்கிலும் எங்களை தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நாங்கள் கையிட்டு காலிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் உங்கள் கரம் உங்கள் பலன் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ராஜா. அப்பா ராஜா, எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சித்தங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை ஏற்ற வேளையில் நிறைவேற்றி வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. நீங்களே எங்களுடைய மெய்யான தேவன் கர்த்தாவே. நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா. தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், ஆனால் நீங்களோ கைவிடாத தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த நேரத்திலும் கூட எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரோட கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். Now we shall pray for all the children of God who are going to work in this community. தகப்பனே, இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கும் கர்த்தாவே. யார் யார் என்னென்ன ஊழியங்களை செய்கிறார்களோ ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரம் வழி நடத்திட்டு கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உங்கள் அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் கர்த்தாவே. உங்கள் அபிஷேகத்தோடு கர்த்தாவே பிள்ளைகள் இந்த நாளில் ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்கள் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் தொட்டு ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை இந்த நேரத்தில் கூட வார்த்தையை கரிகளை வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்கள் அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் அப்பா. இந்த தடைகளும் நேராதபடி நேர்த்தியாக பிள்ளைகள் வார்த்தை கருவிகள் வாசிக்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கள் ராஜா. உங்களுக்காக உண்மை முத்தமுமாக ஊழியங்கள் செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள் ராஜா. அப்பா, பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே, பிஎஸ் சிஸ்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எல்சிடி சிஸ்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா ராஜா, எல்லாவற்றிலும் உங்கள் சமூகம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா ராஜா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை வழி நடத்தும் கர்த்தாவே. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதே போல் இன்றைய நாளிலும் ஆராதனை வழி நடத்துகிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் பாடல்குழு இருக்கிற பிள்ளைகளையும் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Let's pray and commit the worship leader and the choir. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட ஆராதனை வழி நடத்துகிற மகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, துதிக்கிற நேரங்களில் அப்பா அந்த இடத்துல கட்டுகள் உடைக்கப்பட்டு கர்த்தாவே, ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே ஆவியானவரே ஒவ்வொருவரோடும் நீங்க இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஆவியான நீங்க அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. ஆராதிக்கிற துதிக்கிற நேரங்கள் கர்த்தாவே, உங்கள் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் கர்த்தாவே அற்புதத்தை செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இடத்துல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா, ஆராதிக்கிற வேலைகளும் கூட ஆண்டவரே பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை பாடல்கள் மூலியமா எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் இந்த வருகிற வார்த்தைகள் மூலியமாக எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தை தொட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, பாடல்களை பாடுகிற நேரங்கள் கர்த்தாவே உள்ளங்களில் ஆண்டவரே இருக்கிறதான கட்டுக்கள் அப்பா இறுக்கங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ராஜா. ஒரு சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீங்களே இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆராதனை முழுவதுமாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் அபிஷேகத்தின் கருத்தின் மூலம் தொட்டு அப்பா ராஜா ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த
இந்த நேரத்திலும் வார்த்தை கொண்டு வருகிறதான பாச சந்தியா ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Should we also commit the pastor who's going to be giving us the word? கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே வார்த்தை உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் வார்த்தையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு இல்லாவிட்டால் கர்த்தாவே எங்களால் வாழவே முடியாது கர்த்தாவே. அப்பா அந்த வார்த்தையின் மூலியமாக நீங்க எவ்வளவோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் கற்று தருகிறீங்க ராஜா. அப்பா அதை நாங்கள் கற்று கர்த்தாவே அப்பா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. அப்பா அந்த வார்த்தையின் மூலியமாக நாங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தையில் இருக்கிறதான அப்பா நுணுக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாளில் கூட கர்த்தாவே வார்த்தையை கொண்டு வருகிறதான அப்பா பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அவங்க மூலியமாக நீங்க எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி வார்த்தையில் பலப்பட்டு செல்ல உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா யாரெல்லாம் இன்றைய நாளில் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தார்களோ கர்த்தாவே அவர்களோடு நீங்கள் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்டுவிட்டு போகாதபடி அப்பா அதை நாங்கள் ஆண்டவரை சரிவர் அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை பகுதியை மட்டும் முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே ஆண்டவரை வார்த்தையின் மூலம் எங்களை இடைப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. அதே போல இன்றைய நாள் சபைக்கு வந்திருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிப்போம். I pray that let's all pray that God intercedes with everyone here. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த சபைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிறார்களோ நான் அறியேன் கர்த்தாவே. ஆனால் நீங்க எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு இருதயத்தையும் அறிகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய தேவைகளும் கர்த்தாவே ராஜனினாலே சந்திக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய குறைகளும் நிறைவுகளாக மாற வேண்டுமாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கவலைகளோடு வந்திருக்கிறார்களோ அப்பா அந்த கவலைகளை நீங்க சந்தோஷமாக வாழ்க்கை இடைப்படட்டும் கர்த்தாவே. யாரெல்லாம் பண தேவைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ அப்பா அந்த கஷ்டங்களை நீக்கி விடுதலை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யாரெல்லாம் சுகவீனமாக நாளே கடந்து வந்திருக்கிறார்களோ அப்பா அவர்கள் உங்கள் தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்திட்டும் ராஜா. நீங்கள் வைத்திருக்கும் மேலான பரம வைத்தியர் கர்த்தாவே. அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறீங்க ராஜா. எத்தனையோ விடுதலைகளை தந்திருக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாளில் யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் பாதிப்புகள் இருக்கிற அந்த இடங்களில் உங்கள் தழும்புற கரம் இயேசுவின் நாமத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு விடுதலை ஆண்டவரே ஒரு சுகம் இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த ஆராதனையில் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆவியானவரே இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா நீங்கள் தொட்டால் சுகம் நிச்சயம், நீங்கள் தொட்டால் விடுதலை நிச்சயம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் இன்றைய நாள் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதுமாக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் உங்கள் அக்கினி அபிஷேகம் ஆராதனை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. எந்த தடைகளும் நேராதபடி ஆவியானவரே நீங்கள் இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக அமைய போறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் கரம் இருக்க போறதற்காக நன்றி. உங்கள் அபிஷேகம் இருக்க போறதற்காக நன்றி. உங்கள் கிருபை வல்லமை இருக்க போறதற்காக நன்றி கர்த்தாவே. விடுதலை நாயகனே நீங்கள் விடுதலை தர போறதற்காக நன்றி ஆண்டவரே. சமாதான பிரபு நீங்கள் சமாதானத்தை தர போறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே குறைகளை நீக்கி விடுதலை தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. என்னால் ஆராதனை முழுவதுமாக உங்கள் கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்களே வழி நடத்துங்கள், ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்கள் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, church. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த நாளில்? ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? Shall we stand to our feet this morning? God has graciously granted us and walked us into a new month. Amen.
டக்குண்டு வந்து நாங்கள் வந்து January was a little bit slow, February went a little bit quicker, but here we are in March. God is gracious, amen. God is good to us, amen. ரெண்டு காரியங்களை நான் சொல்லணும்னு I was just thinking as I was sitting in the English service. ரெண்டு காரியங்கள். First is we all have struggles in our life. பிரச்சனையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்ல, right? We all have struggles and we face, அது பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம், சிறிய ஒரு தேவையாக இருக்கலாம். It might be a materialistic thing that you need. But God here in this place, He is going to break barriers this morning. Amen. God is a God of favor. God is a God of blessing. My God is a powerful God. Amen. என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ இந்த நாளிலே God is going to break barriers and obstacles this morning. Amen. நாளைக்கு இல்ல, நாளைக்கு மறுநாள் இல்ல, அடுத்த வாரம் இல்ல, அடுத்த கிழமை இல்ல, இந்த நேரமே கர்த்தர் உடைக்க போகிறார் சில தடைகளை. Amen. That is the first thing. ரெண்டாவது, I wanted to read a verse. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். For our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers, not of this world, but of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. In the heavenly realms. இந்த மண்டலத்திலே அல்ல நம்முடைய பிரச்சனை, மாம்சத்தோடு இல்ல உங்களுடைய பிரச்சனை. The struggles and the situations that you face இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட உள்ள ஒரு மண்டலத்திலே. ஆமென். நீங்க இந்த நாளிலே stop fighting your battles with the people that you see, with the forces that you see against you, because that is not your fight. Your fight is to fight vertically. Amen. Your fight is with the devil up there, not down here, because you are people of God. You are chosen. You are chosen people. You are a chosen generation. Amen. So this morning, with that in mind, we're going to sing our first song, which says, there is no one like my God. Amen. There is no one, and there is only one that is seated on the throne. Amen. சிங்காசனை வீற்றிருக்கிறவர் ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான். அது என்னுடைய அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? அது என்னுடைய தேவன். Amen. There is one seated on the throne, the living one, alive forevermore. Holy are you, Lord. Before the Lamb, there's angels all around, casting crowns and lifting up a sound of holy are you, Lord. There is one seated on the throne, the living one, alive forevermore. Holy are you, Lord. Before the Lamb, there's angels all around, casting crowns, lifting up a sound of holy are you, Lord. And we sing, worthy is the Lamb who was slain and seated on the throne. There's no one like the Lord. Confess it, Lord, this morning. Elders, preachers bow, giving praise to Him and Him alone. There's no one like the Lord. And we sing, worthy is the Lamb who was slain and seated on the throne. There's no one like my Lord. Elders, preachers bow, giving praise to Him and Him alone. There's no one like the Lord. There is one, the Father's only Son, He who was and is to come. God, we lift you up. Shall we lift Him up this morning, church? See His face shining like the sun, give Him praise, offer Him your love. God, we lift you up. One more time. There is one, the Father's only Son, He who was and is to come. God, we lift you up. See His face shining like the sun, give Him praise, offer Him your love. God, we lift you
is one seated on the throne. There's only one seated on the throne. There's only one seated on the throne. Shall we proclaim that today? There's only one. There's only one seated on the throne. There's only one seated on the throne. There's only one seated on the throne. Come on, church, sing it out today. There is only one. There is one seated on the throne. There's only 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 one seated on the throne. Worthy is the Lamb who was slain and seated on the throne. There's no one like my God. Oh, elders, creatures bow, giving praise to Him and Him alone. There's no one like the Lord. We crown you King of glory. We crown you King of glory. God is breaking barriers right now. Closed doors are being opened right now in the name of Jesus. We crown you King of glory. We crown you King of glory. We crown you King of glory. We crown you Lord of all. Shall we give Him praise this morning? For He is in our midst. There is only one seated on the throne, and that Father is here in our midst, and He is opening doors this morning. Church, speak. இந்த நாளிலே உங்களை குரலை உயர்த்தி நீங்க பேசுங்க. உங்களுடைய போராட்டத்துக்கு எதிராக நீங்க பேசுங்க. நீங்க பேச பேச கட்டுகள் உடையும் இந்த நேரத்திலே. Amen. God is pouring out His favor. God is pouring out His grace, His anointing, His wisdom, His knowledge, His healing is in this place. Amen. Amen. நீங்க இந்த நாளை வாய்களை திறந்து நீங்க கட்டுகளை உடைக்க போறீங்க. Amen. கட்டுகளை இந்த நேரத்திலே உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே மாம்சத்தோடு நாங்க போராடாம, turn your focus to the devil who is bringing you the problems. It is not God that is bringing you problems today. நிறைய நேரத்தில் நாங்கள் நிந்திக்கிறோம் கர்த்தரை, but கர்த்தர் வந்து உங்களுடைய போராட்டங்களுக்கு காரணம் அல்ல. But God is here with us. Amen. God is here in our midst, and He is going to, like I said, going to break doors that have been closed in your life. He is going to break barriers that you see with your eyes, and you are going to see a deliverance this morning. Amen. நீங்க பேசினால் மாத்திரம் அதை காண்பீங்க. Amen. அவர் சமூகத்திலே எப்பொழுதும் நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த நாளில் சந்தோஷமாக நீங்க வந்து கட்டுகளை உடைத்துக்கொண்டே நாங்க பாட போகிறோம், துதிக்க போகிறோம் கர்த்தரை. ஆமென். We're going to say thank you for breaking that barrier in my life. Thank you, Father. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. This is of joy. In His presence there
பலத்தில்லாமல் நிரப்பீர். என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் அவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருப்பேன். ஏன்? மரியாளும் மார்த்தாவும் எல்லாருக்கும் தெரியும், மார்த்தா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். Because she knew where the right portion was. She knew where to fix her focus on. அவருடைய பாதத்திலே இருந்தாள். அந்த நாளிலே அவருடைய பாதத்திலே எங்களுக்கு எல்லாம் உண்டு. சுகம் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, இந்த உலக ரீதியான உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் தேவன் சந்திப்பார். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே என்று சொல்லியிருக்கிறார். He is Jehovah Jireh and he is sufficient to meet my needs. ஒரு குடும்பமாக சொல்லுவோமா, என் தேவைகள் அனைத்தையும் என்னுடைய தேவன் சந்திப்பார். என் தேவைகள் அனைத்தையும் என் தேவன் சந்திப்பார். Amen. Because he is sufficient for me. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? Because he is here in our midst. The Holy Spirit is moving in our midst. கர்த்தர் இந்த நாளிலே தொட விரும்புகிறார், தொட விரும்புகிறார். Allow the Holy Spirit to move in you. இந்த நாளிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். Allow him to work in your midst. Oh, heaven declares the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Oh, heaven declares the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Shall we sing with faith? Forever you will be, forever you will be the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee and worship you alone. I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever, forever you will be, forever you will be the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee and worship you alone. Bonum potrum, உயிர்த்தெழுந்த கர்த்தரே, அழகில் மேன்மையுள்ளவர். வானம் போற்றும், உயிர்த்தெழுந்த கர்த்தரே, அவர் ஈடற்றவர். ஆமென். அழகில் மேன்மையுள். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற, சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே,
விசுவாசத்தோட சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைதானே என் தேவனே. விடுதலையோட சொல்லுங்க, நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் ராஜா. அப்பா சுகத்தை இந்த நாளிலே ராஜா எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக கர்த்தாவே. என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைதானே என் தேவனே. எனது இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைதானே என் தேவனே. என் இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லே. விடுதலையோட துதிங்க இந்த நாளிலே. God is opening closed doors right now. Alleluia, Hosanna. Rema setirian tariala rakamba. Shekirian dariala pasia tantaraba. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. விடுதலையோட வாய்களை திறந்த இந்த நாளிலே give praise to God. God is opening closed doors right now, Father, right now, Lord Jesus. We ask for your spirit in this place, Father. இந்த நாளிலே ராஜா கட்டுகள் உடைவதாக கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னுடைய வாழ்க்கையிலே. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அறிக்கை செய்யுங்க இந்த நாளிலே வாய்களை திறந்து. Church, he is here and he is filling some of you and he is breaking barriers in the name of Jesus. Right now, ask for it right now. Open your mouth and pray with deliverance because he is working in our midst. Amen. God is working in our midst. எத்தனை பேர் உணர்றீங்களோ எனக்கு தெரியல, but God is breaking barriers. Like I said, God is breaking barriers right this moment. Amen. Your barriers in the name of Jesus are broken. You have been delivered in the name of Jesus. Amen. ஏனென்றால் வார்த்தை அதுதான் சொல்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து விட்டார். அப்ப ஏன் நாங்க சுமக்கணும் நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமைகளை, நம்முடைய பிரச்சனைகளை? Worship in freedom. அடுத்த பாடல நாங்க வந்து we are going to worship with freedom, or with all of our baggages off us, with all of that heavy load off our shoulders. Amen. விடுதலையோட நாங்க சொல்ல போகிறோம், உண்மை இல்லாமலப்பா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லப்பா. Amen. Because when you say and when you focus on God, he will bring you favor of man. Amen. When you focus on God, I'm going to repeat it again. When you focus on God, he will bring you favor from man. Amen. உங்களுக்கு எந்த நேரத்திலே யார் எந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி தேவையோ, இந்த உலகத்திலே எங்களுக்கு உதவி தேவை, அது எந்த இடத்துல இருந்தாலும் வரலாம். ஆமென். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட வரும். When you focus your eyes on Jesus, every door that you see that has been blocked in your life will be opened in the name of Jesus. Amen. எல்லா வழிகளையும் கர்த்தர் இந்த நாளிலே திறக்கிறார். பூட்டின கதவுகளை, இரும்பு தாழ்பால் போட்ட கதவுகளை கர்த்தர் இந்த நாளில் உடைத்து திறக்கிறார். Amen. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர
கத்தாவே ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் ராஜா, எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். பல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். பல கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆம் கர்த்தாவே, எங்கள் இரட்சகர் நீர்தானே. You are my savior, Father. நீங்கள் தான் எங்கள் தேவை. You are my need. ஓ ஹalleluya, ஹalleluya கர்த்தாவே. Thank you, Jesus. சகோதரி மகள் சோனா சொன்னது, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது When you- மனிதர்களிடமிருந்து அவர் தயவை உங்களுக்கு கொண்டு வருவார். When you look to God, He will bring you favor from man. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது மனிதர்களிடமிருந்து ஆண்டவர் உங்களுக்கு தயவை கொண்டு And வருவார். when you look up only to God, He will bring you favor from man. ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்தை ஆராதனையோடாக உங்களோடு இடைப்பட்டீங்களே, உங்களுக்கு நன்றி. Lord, we thank you for you have been speaking to your children. பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் சிறுவர் ஆலயத்திற்கு போகிற பொழுது உமது மகிமை, உமது வார்த்தை அவர்களை ஆளுகை செய்யட்டும். As the children go to Sunday school now, may your word fill them. கற்கிற ஒவ்வொரு பாடங்களும் அவர்களை இருதயத்திலே பதியட்டும். May every lesson that they learn be imparted in their souls. ஆசிரியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசிரியர்களையும் பலப்படுத்துவீராக. Lord, may you strengthen அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We ask and pray all of this in the name of Jesus. ஆமென். Amen. தயவு செய்து எல்லாரும் உட்காருங்கள். சில்ட்ரன் நீங்களும் இருங்கள். Please be seated, including children. Please wait for a moment. நான் இந்த நேரத்திலும் மகள் வராவை அன்போடு அழைக்கிறேன். I'd like to call upon Vara this morning. அவர்கள் வந்து தன்னுடைய சாட்சியையும் சொல்லி எங்களுக்கு ஒரு பாடலினூடாக எங்களை ஆசீர்வதிப்பார்கள். She will share her testimony and then also be singing a song in gratitude of that. Praise the Lord, everyone. So a few months ago, I was admitted in hospital quite a lot of times. I was suffering a lot physically, and it affected my mental health as well. I was confused on what to do with my life next, and I was just extremely down. And I got a lot of negative thoughts and dark thoughts. And after I was discharged, I found myself sat in the darkness at midnight, crying in a lot of pain. And I get a call, and I was shocked because it was none other than my motherly figure, Mary Auntie, and she
she didn't know what was happening to me, and she hadn't called me for over many years, and she called me at that night, and I was shocked. And I picked the phone up, and she said something inside of her told her to call me that night, and it was God. God told her to call me. God knew that I was suffering and I needed someone, and she prayed for me and told me to come to her house. And ever since then, she's been taking care of me. And she took me back to this church. I've come back to this church after many years. And in this church, I was healed. All my physical problems went, and my happiness was restored after many years. And I thank the Lord for blessing me with her and talking to me through her. I thank the Lord for protecting me and loving me. I thank the Lord for all the miracles, everything He has done for me. And so to show my gratitude, I like to sing a song. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தான் ஆஸ்பத்திரியிலே இருந்தேன், நிறைய வேதனைக்குள்ளாக போய்கொண்டிருந்தேன், தனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தது, தான் இரவிலே மிகவும் வேதனைப்பட்டு தனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாதிருந்த பொழுது சகோதரி மேரி அவர்கள் முன்பே அவர்களை தெரியும். ஒரு நாள் சடுதியாக அவர்களை தொலைபேசியின் மூலம் அழைத்த பொழுது அவர்கள் ஷொக்காகி விட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அப்போ சகோதரி சொல்லி இருக்கிறார்கள், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், உங்களோடு கதைக்கும்படியா என்று. சகோதரி மேரி அவர்களோடு பேசி அவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்கள் ஊடாக ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு இந்த சபைக்கு வந்து தனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்றும், இழந்த சந்தோஷத்தை மீண்டுமாய் கர்த்தர் தந்திருக்கிறார் என்றும், தான் இப்பொழுது சந்தோஷமாயும் சுகமாயும் இருக்கிறார்கள் என்று மகள் சாட்சி கொடுக்கிறார். தேங்க்யூ. மனதார நன்றி சொல்வேன்.
அங்கே மீண்டும் ஒரு கரகோஷம் தாத்தி மகளை உற்சாகப்படுத்துங்கள். எங்களையும் மறவாமல் நினைக்கிற தேவன். Amen. He is a God who does not forget us. Amen. Amen. Children, now you can go to your children church. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Amen. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று? How many of you are ready and expectantly waiting for God to speak? Amen. எங்களுடைய வேதாகமங்களை நாங்கள் திறந்து கொள்வோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Isaiah chapter 6. Shall we turn our Bibles to? நான் வாசிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த கடைசி வரிகள் மாத்திரம். Isaiah chapter 6, last verse. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. And the tabernacle was filled with his garment. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. And with his garment the temple was filled. என்னவாம்? அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. Sorry, in English it's the verse before, I think. So his tabernacle was filled with his garment. பெரிய பிள்ளைகளுக்கு வகுப்பு இல்லை, அதனால் எல்லா பிள்ளைகளையும் உள்ளுக்கு இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க, மற்றவரையை கூட்டிக் கொண்டு வாங்க. என்னவா? அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. And with his garment the temple was filled. நீங்க நிக்கிறீங்களா? நான் தான் தேவாலயம் என்று நீங்கள் யார் நிக்கிறீர்கள்? How many of you truly believe that you are the temple of God? யார் நீங்கள் நிக்கிறீர்கள்? நான் ஆண்டவருடைய தேவாலயமாய் இருக்கிறேன். How many of you think you are the temple of God? ஆமென். Amen. நீங்கள் தேவாலயமாய் இருந்தால் தான் அவருடைய வஸ்திர தொங்கலால் அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார். Only if you are the temple of God, then he can fill you with the glory of his garment. இந்த பாடல்கள் எல்லாம் பாடி 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 போட்டு இப்ப நாங்க தேவாலயமா இல்லையான்னு தெரியாம இருந்தா என்ன பிரயோஜனம்? What is the point? We've sung all this time and we worship for this long if we don't know. அந்த வார்த்தைகள் எல்லாம் அதைத்தானே குறித்து பேசப்பட்டது, தேவனுடைய மகிமையை குறித்து. All those songs that we sang during worship were about his glory. தேவன் உங்களை அவருடைய மகிமையினால் நிரப்புகின்றார். God is filling you with his glory. ரிசீவ் பண்ணுங்க. Let us receive that. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. And let it be opened. எப்பத்தாண்டா என்னவாம்? திறக்கப்படுவதாக. He's saying, let it be opened. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உமது வானத்தை திறந்து என்னை வார்த்தையினால் நிரப்புங்க. Let us ask him to open the floodgates of heaven and fill us with his word. ஆம் கர்த்தாவே. Yes, Father. உமது வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படிக்காய் நான் We ஜெபிக்கிறோம். ask that you fill us with your word. ஐயா நிரப்புங்க ஐயா. May you fill us, ஓ Father. உமது வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படிக்காய் நாங்கள் We ஜெபிக்கிறோம். ask and pray that you fill us with your அப்பா word. இந்த படத்திலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா நீங்கள் பேசும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்துக் கொள்கிறேன். We ask that you cover me and you speak every word that is spoken from here, Father. இருதயங்களை திறப்பீராக. May you open every heart. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் எலியாவை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். We are looking at Elijah. எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மழை வரப்போகின்றது. To Elijah, God says there is going to be rain. மழை வரப்போகின்றது. Rain is going to come. அப்ப இவர் என்ன செய்கிறார்? மலையிலே போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். See, he falls down at the top of the mountain, face flat, and he prays. ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வேலைக்காரனை அனுப்புகிறார், மழை வருகிறதா என்று பார்த்து வா என்று. And from the mountain he sends down his servant to go and check if there's rain. 7 தரம் போய் பார்த்து அவர் காணாதிருக்கின்றார். 7 times the servant went and he didn't see the rain. 7ஆம் தரம் பார்க்கிற பொழுது ஒரு கையளவு மேகத்தை அவர் காண்கின்றார். And then at the 7th time, the very last time, the servant saw a cloud the size of a hand. அவர் என்னத்தை கண்டார்? What did he see? கையளவு மேகத்தை கண்டார். A cloud the size of our hand. ஆனால் எலியா சொல்லுகின்றார், But Elijah says,
மழையின் இரைச்சல் கேட்கின்றது, ஆகாப்புக்கு ஓடி செல்லு ரதத்தை கட்டிக்கொண்டு போகும்படியாய். Go and run because there is going to be a storm, so inform Ahab. மழையின் இரைச்சல் கேட்கின்றது. I can hear the sound of the rain. நீங்கள் இன்றைக்கு அந்த வேலைக்காரனை போல் இருக்கிறீர்களா? So are you like the servant? அல்லது அந்த மழையின் இரைச்சலை கேட்கின்ற எலியாவை போல் இருக்கின்றதா? Or are you like Elijah in faith, hearing the sound of the rain? படித்தோம் தானே எலியாவின் விசுவாசம். We sang. சோதனையில் Eliya's இந்த பெரிய சோதனையிலும் எலியாவின் விசுவாசம் அங்கே. Where is the faith of Elijah in your trouble? பாருங்கள், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? What are you looking at? தேவன் சொன்னார் மழை வரும் என்று. God has promised and said there will be rain. தேவன் சொல்லுகிறார் வானம் திறக்கப்பட்டு உங்களை நிரப்புவேன் என்று. God has said he will open up the floodgates of heaven and I will fill you. ஆனால் நாங்கள் கையளவு மேகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோமா? But are you just staring at the cloud the size of a hand? என் அருமை சகோதரனே சகோதரி, நீங்கள் உங்களுடைய கையளவு மேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? My dear brothers and sisters, are you looking at that hand? இயேசு மலை மன்னித்துக் கொள்ளுங்கள். கையளவு மேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Are you looking at the cloud the size of a hand? மழையின் இரைச்சல் கேட்கின்றது. I can hear the sound of rain. உங்களுக்கு பெரும் மழை போல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். God has planned to bless you like the rain. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், If you want to receive that, தேவன் பெரிய பலனை எங்களுக்கு தர வேண்டும் என்றால், if you want to receive that greater blessing, நாங்கள் அவருடைய விசுவாசத்திலே வளர வேண்டும். then we need to grow in his faith. சிறிய காரியமாய் இருந்தாலும் Even if it's a small thing, தேவன் பெரிய பலனை தர வல்லவராய் இருக்கின்றார். God is able to do mighty things. தேவன் பெரிய பலனை தர வல்லவராய் இருக்கிறார். God is able to do a mighty blessing. அப்போ தேவனுடைய பெரிய பலனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், So if you want to see the greater blessing of God, எங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். then our mindset needs to change. எங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். Our mindset needs to change. சிந்தியாமல் இருக்க முடியுமா? Can we stop thinking? சொல்லுங்க, நாங்க சிந்திப்பதை தெரிவு செய்ய முடியுமா? Can we stop thinking? இல்ல சொல்லுங்க, யார் எத்தனை பேர் நீங்க யோசிக்காம சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? ஒரு ஆள் கை வைத்துங்கள் பாப்போம். Not here think about anything, just stop thinking about everything. நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருப்போம். We just keep on thinking in our minds. சொல்லுங்க, ஒரு நேரத்திலே இரண்டு காரியங்களை சிந்திக்கலாமா? At one point in time, can you think about two things? சிந்திக்கலாமா? Can you? நீங்க நன்மையை சிந்திப்பீங்களா தீமையை சிந்திப்பீங்களா? இது ரெண்டுல எதை சிந்திப்பீங்க? ஒரே நேரத்துல சிந்திப்பீங்களோ? If you're thinking of good and bad, will you think both of them at the same time? சிந்திக்க இயலாது, சிந்திக்க முடியாது. You can't think of both things at the same time. அந்த சிந்தனையின் பொருளை தெரிவு செய்வது என்னுடைய கரத்திலும் உங்களுடைய கரத்திலும் தான் இருக்கின்றது. What we think is in our hands. The mic. மன்னித்துக் கொள்ளுங்க. ஓகே, அந்த சிந்தனையின் பொருளை தெரிவு செய்வது என்னுடைய கரத்திலும் உங்களுடைய கரத்திலும் தான் இருக்கின்றது. So what we think and the meaning behind our thought, we should get from us. பாருங்க, எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன மழை வர போகின்றது. God says to Elijah, the rain is going to come. அப்ப மழை வர போகிறது என்று அவனுடைய வேலைக்காரனுக்கும் தெரிந்திருக்கும். So the servant would have known that as well. அப்ப எலியா என்னத்தை சிந்திப்பதை தேர்ந்தெடுத்தார்? So what did Elijah choose to think? 3 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்னார். Because God has said after 3 years, I am going to send rain on this country. தேவன் சொன்னதை செய்வார். God will do what he says. ஆதலால் நிச்சயம் மழை வரும். Therefore, definitely the rain will come. அதை அவர் சிந்திக்கின்றார்.
That is what Elijah chooses to think. சிந்தித்து மிகவும் ஊக்கமாய் ஜெபிக்கின்றார். And he starts to pray fervently. அப்ப அந்த சிந்தனையின் பொருளை தெரிவு செய்வது உங்களுடையதும் என்னுடையதும் கரத்திலே இருக்கின்றது. So the choice behind our thought relies on our hand. அப்ப எமது எண்ணங்கள் எமது சிந்தனைகள் தேவ வார்த்தைக்கு அமைய இருக்க வேண்டும். So our thoughts and our mindset needs to be aligned with the word of God. தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதற்கு அமைய எங்களை நாங்கள் வடிவு அமைத்துக் கொள்ள வேண்டும். We need to transform ourselves to align with what the word of God says. தேவன் என்னையும் பற்றி உங்களையும் பற்றி என்ன சொல்லுகிறார் என்ற நோக்கத்தில் எங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். Our mindset needs to first understand what the word of God says about you and I. ஏன் நான் சிந்தனையை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், Why I'm talking about mindset? இந்த சிந்தனை தான் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அமைக்கின்றது. Because this thought, this mindset is what forms or creates our life. சிந்தனை தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றது. Our mindset determines our life. நாங்கள் என்னத்தை சிந்திக்கிறோமோ நாங்கள் அதுவாய் மாறி விடுவோம். Whatever our thoughts are, that is what we change into. அப்ப தேவனுடைய எண்ணங்களிலும் தேவனுடைய யோசனைகளின் அடிப்படையிலும் நாங்கள் சிந்திக்குவோமா இருந்தால், So if we lay our foundation of our thoughts on Christ, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சிந்திக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம் என்றால், if we think whatever God says about us, தேவன் விரும்புகிற காரியம் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் நடக்கும். then whatever God wants to be done in your life, He will do. நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், Once again, I tell you, தேவனுடைய வார்த்தைக்கமைய தேவனுடைய நோக்கத்துக்கமைய என்னுடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனை இருக்கும் என்றால், if we are aligned with the word of God and the thoughts of God, தேவன் என்ன விரும்புகிறாரோ அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். whatever He has pre-planned for your life will happen in your life. ஏசப்பா, இங்க இருக்கிற ஒருத்தருக்குமே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. என் அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லேக்கல நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். When God says, when you hear the word of God, be prepared to receive it. ஏனென்றால் நாங்க இதுல இருந்து சும்மா வந்து பிரசங்கிக்கல. We're not here for no reason. கர்த்தர் சொல்லுகிறதை தான் நாங்க வந்து சொல்லுகிறோம். We are here to say what God has planned. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் புதுப்பித்து 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 அவருக்கு விருப்பமாய் நடத்த விரும்புகின்றார். Every single day, every single one of you, God is trying to renew you. நீங்க இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. It is not God's will that you stay like this. ஒவ்வொரு நாளும் புதியவர்களாய் மாற வேண்டும். Every single day be renewed in Christ. ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். Every single day you need to be transformed in Christ. ஆண்டவர் வரும் பொழுது பரிசுத்தராயும் உண்மையுள்ளவர்களாயும் நீதியுள்ளவர்களாயும் அவர்களுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். So that on the coming of the Lord Jesus Christ, you are taken with Him because you stand holy and righteous. இதுதான் அவர் விருப்பம். This is His desire. நீங்கள் என்னடா நாங்க செய்தியை கேட்டா ஏன் இவங்க வந்து பிரசங்கிப்பாங்க 12 மணியாக போது நான் போய் சாப்பிடலாமே என்று சிந்திக்கிறீர்கள். These are the kinds of thoughts we have. We are looking at the time. அருமை பிள்ளைகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, My dear children, brothers and sisters, அப்போ உங்களுடைய சிந்தை எதற்கு அமைய இருக்கின்றது? what is your thoughts based on? திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். Romans chapter 8 verse 5. மாம்சத்தின்படி அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Those who live according to the flesh have their mind set on what the flesh desires, but those who live in accordance with the spirit have their mind set on what the spirit desires. அப்ப என்னவா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். Those who desire the flesh, they will think of fleshly things. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. So let's take for example, எனக்கும் சோனாக்கும் ஒரு சண்டை வந்துட்டுது. me and Sanjay have a fight. அது எங்களை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டு விட்டோம். We are so hurt that we can't even see each other anymore. அப்போ எங்களுடைய மனதிலே நாங்கள் இவ்வளவு நாளும் மிகவும் அன்பாயும் நெருக்கமாயும் பழகினவர்கள். We've been so close and loving all this time.
அப்ப இப்ப என்னத்தால போராட்டம் வந்தது? மாம்ச சிந்தையினால். Why is this trouble coming between us? Because of fleshly thoughts. இப்ப என்னுடைய சிந்தையில என்ன ஓடுகிறது? So what is in Sanjanti in her thoughts right now? நான் பாஸ்டரா இருந்தும் I am a pastor. இவ வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டாவே. Who am I to go and tell her anything? இவ சொல்லிட்டாவே. But she came and told me. 24 மணத்தியாவும் சோனா தான் என்னை ஆளப் போகிறார்கள். 24 hours I am going to rule over her mind. ஏன்? Why? என்னுடைய கோபம், என்னுடைய அந்த ஆதங்கம் எல்லாமே இவ இப்படி செய்துட்டா, இப்படி செய்துட்டா, இப்படி செய்துட்டா, இப்படி செய்துட்டா எங்களை ஆளப் போகின்றது. Because that anger, that thought is going to completely take over and rule in her life. சோனா என்ன சிந்திப்பார்கள்? What am I going to be sitting thinking? சஞ்சியாண்டி இவ்வளவு காலமும் பழகின சஞ்சியாண்டி எனக்கு இப்படி செய்துட்டார்களே என்று நினைப்பார்கள். All this time, Sanjay auntie, who has been like this to me, she has done. நான் யார் சோனாவை ஆளப் போகின்றது? Who is going to rule over me? நான் ரூல் பண்ண போகிறேன். Sanjay auntie is going to rule over me. ஆவிக்குரிய பிரகாரமாய் அல்ல, Not in a spiritual way, மாமிச பிரகாரமாய். in a fleshly way. அப்பொழுது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் என்ன உருவாகும்? So what is then formed in us? எனக்குள்ளேயும் சகோதரிக்குள்ளேயும் கோபம், We have anger, எரிச்சல், we have rage, பொறாமை, we have jealousy, மென்னியாமை, we have unforgiveness. இவையெல்லாம் உருவாகும். All these things are created. அப்ப என்ன நடக்குதா? So what happens? மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளை So the சிந்திக்கின்றான். one who walks in the flesh will think of fleshly things. அப்ப நானும் சகோதரியும் மாம்சத்துக்குள்ளாய் நடக்கிறவர்களாய் இந்த மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். So we start thinking of fleshly things and we walk in the flesh. 6ஆம் வசனம் சொல்றது மாம்ச சிந்தை மரணம். The mind governed by flesh is death. 6ஆம் வசனம் மாம்ச சிந்தை மரணம். The mind governed by flesh is death. உங்களுக்கு மரணம் வேண்டுமா ஜீவன் வேண்டுமா? Do we want to choose life or death? உங்களுக்கு மரணம் வேண்டுமா ஜீவன் வேண்டுமா? Do you want life or death? ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகின்றார். God wants to renew you. மாம்ச சிந்தை மரணம். The mind of flesh is death. நீங்கள் இன்றைக்கு படுக்கையில் இருந்து எழும்புகிறீர்கள். As you wake up from the bed, நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் பஞ்சியா இருக்கு, ஏலாம இருக்குன்னு உங்களுடைய சிந்தை சொல்லுகின்றது. your mind will say, I am tired today, I'm weak. நீங்கள் அந்த நீங்கள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் கட்டிலேயே படுத்திருக்கிறீர்கள். Then you could be asleep on the bed until 3 o'clock in the afternoon. அல்லது ஒரு வேலையும் செய்ய எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது ஒரு சோர்வாய் இருக்கும். When we will feel weak the entire day. ஏன்? Why? உங்களோட சிந்தை என்ன சொல்லுகிறது? What is your mind said to you? இன்றைக்கு உனக்கு டயர்டா இருக்கு, இன்றைக்கு உனக்கு பஞ்சியா இருக்கு, இன்றைக்கு உனக்கு தலை இடிக்குது, இன்றைக்கு உனக்கு வயிற்றுக்குள்ள குத்துது, இன்றைக்கு உனக்கு அப்படி செய்யுது இப்படி செய்யுது எல்லா காரியங்களையும் சொல்லும். Because one after the other your mind will say you are tired, your head hurts, your hands hurts, your feet hurt. அப்படியே அந்த நாளை அது முழுங்கிவிடும். And that whole day is taken up. விழுங்கிவிடும். It will eat up the whole day. அப்படி எடுத்துவிடும். It will take up the entire day. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? But what does God say? தேவன் என்ன சொல்லுகிறார்? What does God say? மாம்சத்தின்படி நடவாமல் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். But those who live in accordance with the Spirit have their mind set on what the Spirit wants. இப்ப நான் ஆவிக்குள்ளாயும் சகோதரி ஆவிக்குள்ளாயும் இருக்கிறார்கள். So we are now back to our spirit. எங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் வரும். There will be fights between us. ஆனால் நான் சகோதரியும் ஆவியினால் நடத்தப்படுகின்றோம். But because we are walking in the Spirit. அப்ப எங்களுக்குள்ளே என்ன உருவாகும்? So what is then created in us? மன்னிப்பு. Forgiveness. தேவ அன்பு பொங்கி வழியும். God's love will be overflowing in us. அந்த அன்பினாலே சோனா என்ன சொல்வார்கள்? சஞ்சி ஆண்டி தானே. And because I am loving, I will then say it's only Sanjay auntie. நான் என்ன சொல்லுவேன்? மகள் சோனா தானே. And it's only Sona, right? ஏன்? Why? ஆவியின்படி நடத்தப்படுகின்றோம். Because we are being walked in the Spirit. ஆவியின்படி நடத்தப்பட நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருப்போம். The more and more we walk in Spirit, we will receive life. ஆவியின்படி நடத்தப்பட நாங்கள் என்னவா? ஆவிக்குரிய நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கின்றார்கள். And those who walk in the Spirit will have their mind set on the Spirit அப்ப நீங்கள் desires. ஆவிக்குரிய விதத்திலே நடப்பீர்கள்
என்று சொன்னால் So if you walk in the Spirit, உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டமா, is there trouble in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்து பிரச்சனையா, Is there problems concerning your children? உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே பிரச்சனையா, Is there family problems in your life? என்ன சொல்லுகின்றது? What is your mind saying? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். Your children will be taught by our God. உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். Your wife will be like a fruitful vine in your house. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will eat the goodness of your hands. அப்படித்தானே இருக்கு? Is that what it says? எப்படி இருக்கு? என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் என்ற வார்த்தையிலே சொல்வோம் என்றால், And if we say it in my terms, I will eat the good works of my hands. என்னுடைய கையின் பிரயாசத்தை சகோதரி சாப்பிடவும் மாட்டார்கள், அவர்களுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடவும் மாட்டேன். I cannot eat from the good works that Sanjay aunty has done, vice versa. வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையை திறப்பேன், I will open the floodgates of heaven, இடம் கொள்ளாமல் உங்களை and I ஆசீர்வதிப்பேன். will bless you till you are more than suffice. அப்ப இதுதான் ஆவியின் சிந்தை. This is what the Spirit thinks. அப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து 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 நடக்கிற பொழுது ஆவியின் சிந்தை எங்களை வழி நடத்தும். When we think on, meditate on these words again and again, the Spirit will lead us. 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Verse 6. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். The mind governed by the Spirit is life and peace. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். It gives us life and peace. சிந்தித்து பாருங்கள். Shall we think? ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியின் சிந்தை வேண்டும். Father, I want the spiritly desires. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால், Verse 7 says, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. the mind governed by the flesh is hostile to God. It does not submit to God's law, nor can it do so. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். Those who walk in the flesh, you cannot please God. இன்னைக்கு சகோதரி ஆராதிக்கிறவர்கள் சொன்னார்கள், கட்டுகள் உடைக்கப்படும். Chains need to be broken, we said in the worship. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், If you want chains in your life to be broken, எங்கள் சிந்தை மாற வேண்டும். our mindset needs to change. நீங்கள் யார் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். You need to understand who you are. சும்மா கண்டவன் சொல்றது அது சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா குப்பையையும் தலைக்குள்ள வச்சிருக்கிறது. But what do? We store up all the rubbish inside our mind. தலைக்குள்ள குப்பையை வச்சிட்டு, If you have rubbish stored up in your mind, எங்கள் வாழ்க்கையை நாங்களே பாழாக்கிக் கொள்கின்றோம். we destroy our own life. தேவன் சொன்னார், உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று. God said, you take over and rule the world. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சந்தோஷமாய் சுகமாய் இரு மகனே மகளே. And the word says, may you rejoice in everything just as your soul does. எப்படி உங்களுடைய ஆத்துமா வாழ்கின்றது? How is your soul today? உங்களுடைய ஆத்துமா எப்படி வாழ்கின்றது? How is your soul today? நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், If I have to say, எனக்கு உண்மையா ஒரு கவலை இருந்தாலும் நான் கவலைப்படுறதே இல்லை. however many troubles Sanjay has, she will not நான் இதை ஒரு take anything. சகோதரியோடு பகிர்ந்து கொண்ட பொழுது, When I was talking with a sister, பாஸ்டர் தானே எல்லா பில்லையும் கட்டுறார், அப்ப எப்படி உங்களுக்கு கவலை வரும்னு சொன்னார்கள். she said, pastor pays all the bills, right? So you don't have anything to worry about. அது உண்மைதான். Yes, it's true. ஆனால் நான் எதை குறித்தும் நான் கவலைப்படுவதே இல்லை. I will never worry about anything. எத்தனையோ போராட்டங்கள் இருக்கின்றது. There are many, many troubles in my life. அதை இருதயத்தை நினைவுக்கு வருகிற நேரமெல்லாம், And whenever it comes to my mind, ஏசப்பா பார்த்துக்கொள்ளுங்க, Jesus, you take care. எனக்கு அதை சுமப்பதற்கு நான் திராணியற்றவள். I do not have the strength to carry that over me. என் அருமை சகோதரன், நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், Once again, I tell you, உங்களுடைய சிந்தை தான் உங்கள் வாழ்க்கையை ஆளுகின்றது. your mindset is what rules over your life. உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் வேண்டும் என்று சொன்னால், If you want life and peace, ஆவிக்குரிய சிந்தனைகளை சிந்தியுங்கள். put the thoughts of the Spirit into your mind. சிந்திக்க 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 And the more and more you think on that,
உங்கள் வாழ்க்கை மாறும். You will see a change in your life. உங்கள் வாழ்க்கை மாறும். There will be a change in your life. ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார். The Holy Spirit is our teacher. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுங்க. நீங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Hebrews 4:12 says, என்னவாம் அந்த தேவனுடைய வார்த்தையானது எல்லா அணுக்களையும் கருக்களையும் எல்லா எலும்புகளுக்குள்ளாயும் ஊடுருவி செல்லுமா. it says it penetrates to the soul and the spirit. அந்த கடைசி வசனம் இருக்கின்றது. But that very last bit of the verse, நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கின்றது. it judges, the word of God judges the thoughts and attitudes of our heart. என்னவாம் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கின்றது. The word of God judges the thoughts and attitudes of our heart. அப்ப உங்களுடைய சிந்தனையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, So when you give your mind unto God, அந்த சிந்தனையை அந்த யோசனையை அவர் வகை அறுக்கிற தேவனாயிருக்கிறார். and he is able to penetrate through that. பிள்ளைகளே, உதாரணத்துக்கு சில்ட்ரன், An example. இன்னைக்கு உங்களை டீச்சர் சொல்லிட்டா நீ படிக்க மாட்டாய், நீ முட்டாள் என்று. Your teacher has said you are not going to study today, you are a complete fool. இதோட நீங்க ஸ்கூலை நிப்பாட்ட வேண்டும் என்று. Please stop coming to school. அப்ப நீங்கள் என்ன செய்வீர்கள்? What are you going to do? நான் முட்டாள் தானே, I'm a fool, right? என்னால படிக்க முடியாது, I'm not going to be able to study. நான் இதுக்கு மேலே படித்து எந்த பிரயோஜனமும் அல்ல There is no use if I continue my studies. என்று நீங்கள் சிந்திக்க 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 The more you start dwelling on that thought, நீங்கள் முட்டாளாகவே போய்விடுவீர்கள். then you will end up as a fool. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். But you and I, we are children of God. அப்ப என்ன சொல்ல வேண்டும்? What should we say? நாங்கள் தேவனிடத்திற்கு ஓட வேண்டும். Run to God. அந்த ஆசிரியர் சொன்னதை என்னுடைய சிந்தையிலே போட்டு விடக் கூடாது. We should not get dwelling on what the teacher has said. இயேசு என்ன சொல்லுகிறார்? Understand what God says. நீ ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறாயா? If you lack in wisdom, என்னிடத்துல வா, come to me. உனக்கு நான் அளவு கடந்து பார்க்க மாட்டேன், தாராளமாய் கொடுப்பேன். And I will not limit the amount of knowledge I give to you. A limitless amount of knowledge and wisdom. ஒரு நாளைக்கு நீங்க அந்த டீச்சருக்கு முன்பாய் போய், One day you will stand in front of the same teacher. என்னை மொக்கு என்று சொன்ன மாணவனோ மாணவியோ நான் தான் என்று நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம். And you can say with your head held up high that you are the person who called me a fool. Look at where I am now. நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லலாம். You can stand with your head held high. பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருக்கிறது. John 5:19 இயேசுவே பிதா சொன்னதை கேட்டு நடந்தார். Jesus himself walked according to what his father told him. இன்றைக்கு உங்களை நேசிக்கிற உங்களை பரலோக தகப்பன் சொல்லுகின்றார். Today the God who loves you so much is telling, உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். change your mindset. உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். Change your mindset. பாருங்க, சிலாக்களுக்கு எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அவங்களுக்கு பிச்சைக்கார வேடம் போடுறதுல அதுல ஒரு பிரியம். However money this is for some people, however amount of money they have, they will want the poorest kind of things. சிலாக்களுக்கு அது விருப்பம். Because that's what they like. அப்ப ஏன் அப்படி செய்கிறார்கள்? Why do they do that? அவருடைய சிந்தனையிலே அவர்கள் தங்களை ஏழைகளாய் காண்பிக்கின்றார்கள். Because in our mindset we consider ourselves as poor. சிலருக்கு ஒன்றுமே இருக்காது. Some people will have nothing. அவர்களுக்கு அழகாய் உடுத்தி அவர்கள் பணக்காரராய் காண்பிப்பது அவர்களுக்கு விருப்பம். But they will style themselves to be rich. ஏன்? Why? அவர்கள் சிந்தனையிலே தாங்கள் அந்த பணக்காரர் அந்த சிந்தனையை உருவாக்கி கொள்கிறார்கள். Because in their mentality, in their mindset, they've considered themselves as I am rich. என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நானும் நீங்களும் ஏழைகள் அல்ல. you and I, we are not poor. ஏனென்றால் Why? அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். Because according to the riches of his glory, he has blessed us. அந்த Amen. மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். According to the riches of his glory, he has blessed. நீங்கள் ஒவ்வொருவரும் அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. Every single one of you have been created beautifully. 50 வயசு வந்தோடனே ஆக்கள் சொல்ல தொடங்கி எனக்கு வயது போகுது வயது போகுது வயது போகுது என்று. As soon as you hit 50, people are complaining that they are old.
வயது போகுதுன்னு சொல்லிக்கொண்டே வாங்க, வயது போயே விடும். If you keep on saying that, then you will get old. இது பகடிக்கு சொல்லவில்லை, உண்மையை தான் பேசுகின்றேன். I'm not just saying it as a joke, but I'm saying the truth. சொல்லுங்கள். Say from today. 40 வயதிலும் எனக்கு 80 வயதிலும் 40 வயதின் பலன் இருக்கின்றது. Even when I am 80, I will have the strength of a 40-year-old. என் வயதை தேவன் வாழ வயது போல் மாற்றுவார். God is able to change my age. Amen. அவருடைய வார்த்தையால் உங்கள் சிந்தனைகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். Fill your mind with the thoughts of God. நமது சிந்தனைகளில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும். May the written words in your mind start to activate and give life. எங்களுடைய சிந்தனையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே நாங்கள் பயிற்றுவிக்க. The more and more we give practice to our mindsets to set our hearts and desires on what the word says. பரிசுத்த ஆவியானவர் அந்த ரேமாவை கொண்டு எங்களை நிரப்புவார். The Holy Spirit will fill you with that rhema word. பவுல் எந்த போராட்டம் வந்த பொழுதும் தான் அழைக்கப்பட்டவன் என்ற நிச்சயத்திலிருந்து அவன் மாறி போகவில்லை. Whatever struggle came in Paul's life, he never ever changed and gave up his position of a minister of God. எங்களுடைய மனமும் சிந்தனையும் தேவனுடைய நோக்கத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது, When our mind and our heart, the attitudes of our heart, discipline and obey to the word of God, ஆவியானவர் எங்களை பயிற்றுவிக்கின்றார். the Holy Spirit will train us. ஆவியானவர் எங்களை பயிற்றுவிக்கின்றார். The Holy Spirit is training us. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று? How many of you have faith that you have been called? நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், If you have been called, அழைக்கப்பட்டதின்படி நானும் நீங்களும் வாழ எங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள we வேண்டும். need to change our mindset to understand that we have been called. அப்ப எங்களுடைய சிந்தனையை In our mindset, அவருடைய வார்த்தையின் மாதிரியாக பரிசுத்த ஆவியானவர் வடிவமைத்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். we need to be able to commit ourselves to God so that He can change and transform our minds. எங்களுடைய சிந்தனைகளை அவருடைய வார்த்தைக்கு அமைய மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். The Holy Spirit, what He wants from you is to align your mindset and your thoughts to what God is thinking. எங்களுடைய சிந்தனைகள் ஆவியானவரால் சிறைப்பிடிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our thoughts need to be captured and within what God wants. சிறைப்பிடிக்கப்பட்டதாய் இருக்கிற பொழுது, When it is captured in God, நாங்கள் தான் இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவர்கள். we are the people who have victory in this world. பிள்ளைகளே, நீங்கள் தான் இந்த உலகத்திலே வெற்றி சிறந்தவர்கள். My dear children, you are who is going to be victorious in the world. நீங்கள் தான் வெற்றி சிறந்தவர்கள். You are the most victorious. பெற்றோரே, ஜெபியுங்கள். Parents, start to pray. என் பிள்ளைகள் என் ஆண் மக்கள் இளமையிலே ஓங்கி வளர்கின்ற விருட்சக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். My sons will be like olive shoots around my table. என் பெண் பிள்ளைகள் என் பிள்ளை சித்திரம் தீட்டப்பட்ட அரண்மனை மூளைக்கற்களை போல் இருப்பார்கள். And my daughter will be like the stones of the palace that has been created by God. ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. And He will never leave from you. ஏனென்றால் அவர்கள் உங்கள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். Because they will be like olive shoots round your table. திருப்பிக் கொள்வோமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது தொடக்கம் 6 வசனங்கள். 2 Corinthians chapter 10, 3 தொடக்கம் 6. starting from verse 3. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. For though we live in the world, we do not wage war as the world does. நாங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும், Even though we live in this world, நாங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறேல. we do not fight the war like அதெல்லாம் in உதாரணம் flesh. சொன்னேன். நானும் சகோதரியும் நாங்க ஆவியில நடக்கிறோம். எங்களுக்குள்ளாய் ஆவிதான் கிரியை செய்யும். Because we walk in the Spirit, only the Spirit will work between us. எங்கள் 4ஆம் வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. The weapons we fight are not the weapons of the world. On the contrary, they have divine power to demolish strongholds. எப்படி இருக்கிறதா? How is the power? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ
பலனுள்ளதாய் இருக்கிறது. Our weapons have divine power to demolish strongholds. நான் ஒரு 1 minute தரேன். I will give you 1 minute now. எல்லாரும் கண்களை உங்களுக்கு என்ன அரண் இருக்கின்றது? Whatever stronghold you have, என்னத்துக்குள்ள நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க? whatever struggles you are going through, ஆண்டவர்ட்ட கேப்போமா? should we ask God, ஆண்டவரே இந்த அரணை நிர்மூலமாக்குறதற்கு எனக்கு தேவ பலத்தை தாரும். Father, give me the strength to overcome this stronghold. ஆம் கர்த்தாவே, Yes, Father. இவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்படியாய் நான் We ஜெபிக்கிறேன். ask that you pour out your strength. ஏனென்றால் ஏன் அந்த அரண் வேண்டும் என்று சொன்னால் Why we need that weapon? 5ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, The last bit of verse 5. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோம். Because we take captive every thought to make it obedient to Christ. என்னவா? What does it say? எந்த எண்ணத்தையும் Whatever thought கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ண சிறைப்படுத்துகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கின்றோம். you and I are going to take captive of every thought to make it obedient to Christ. இப்ப கடன் பிரச்சனை வந்துட்டுது. So you have a debt problem. கடன் 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 என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணத்தை இதுக்குள்ளே போடாமல், So you don't keep talking about your loans and your debts. அல்லது ஒரு வருத்தம் வந்துட்டுது, Or there is a sickness. வருத்தம் 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 என்று சிந்திக்காமல், You don't think about that sickness all the time. அல்லது குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது, Or for example, there is a family problem. ஐயோ இந்த குடும்பத்திலே பிரச்சனை பிரச்சனை என்றதை சிந்திக்காமல், And you keep on thinking of that problem. எந்த எண்ணத்தையும் Every thought கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய to make it obedient to Christ. சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோம். We are to capture that. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அது அந்தளத்தை சிறை பிடித்து விட்டு So we capture all of that. நாங்க அவளை சிறையாக்கி ஒரு பெரிய padlock போட்டு பூட்டி விட வேண்டும். And we put the biggest padlock you can find. எதனாலே நாங்கள் அதை ஜெயிக்க வேண்டும்? How can you overcome that? ஆவியின் சிந்தனையினால் ஜெயிக்க வேண்டும். The Spirit's mindset. இங்க தனியே இருக்கிறவர்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று, நான் தனியே 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 என்று. A lot of people who you live alone, you think you are alone all the time. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But God says, நான் இல்லையா, நான் உனக்கு துணையாய் இருக்கின்றேன். God's word says, I am with you. நான் உனக்கு துணையாய் இருக்கின்றேன். I am with you. உங்களுக்கு நீங்கள் தனியே என்ற சிந்தனையை சிறைப்பிடிக்க போறீர்களா, அதை ஆளவிட போகிறீர்களா, அல்லது கர்த்தர் சொன்னார் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விட போகிறீர்கள்? Which thought are you going to capture and keep and make work in your life? எதை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விட போகிறீர்கள்? Which are you going to allow to work in your life? நீங்கள் தனியே என்பதை சிறைப்பிடித்தால், If you capture the thought that you are alone, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஜெயித்துக் கொண்டீர்கள் என்றால், if you understand that God is with you though, உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம். then you will find victory in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம். There will be victory in our life. தனியே தனியே என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், But if you keep on saying you are alone, நான் சொல்லவில்லை, நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். then you think for yourself. அப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். We need to change our mindset. சிந்தனைகள் எங்கள் உணர்ச்சிகளை பாதிக்கின்றது. Our mindset is affecting our emotions. மாம்ச சிந்தை மரணம். The fleshly thoughts lead to death. ஏன் இன்றைக்கு அநேகருக்கு டிப்ரெஷன் வருகின்றது? Why many people today have depression? சிந்தனைகளினாலே நிறைத்து 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 அவருடைய இருதயம் வெடித்து விடுகின்றது. ஏன் அங்கால போறதுக்கு வேறு வழி இல்லாமல் வெடித்து விடுகின்றது. Because they put so much in their mind and their hearts almost explode with all this emotion that they have. எங்களுக்கு டிப்ரெஷனே வரக்கூடாது. May depression never touch us. ஏன் தெரியுமா? Why? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மேலான காரியங்களை சிந்தியுங்கள். Because God has said, look at the things higher above. நீங்கள் மேலான காரியங்களை சிந்தியுங்கள். Think of the higher ways. நீங்கள் யார் என்பதை சிந்தித்து 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 உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். And try to create yourself and understand who you are in Christ. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருகின்றார். Because God is giving you a new spirit.
கொலோசியர் 3:2 தான் சொல்றோம், மேலானவைகளை சிந்தியுங்கள். Colossians 3:2 says, think of the higher ways. நானும் நீங்கள் யோவான் 1:12 சொல்லுகிறது, நாங்கள் பிள்ளைகள் என்னும் அதிகாரம் பெற்றிருக்கின்றோம். We have received the authority that we are sons and daughters of Christ, we read in John. நாங்கள் பிள்ளைகள் என்னும் அதிகாரம் பெற்றிருக்கின்றோம். We have the authority of sonship. அதிகாரம். We have authority. அதிகாரம். Authority. அந்த அதிகாரத்தோட நடந்து கொள்ளுங்க. With that authority, let us walk. வீட்டில் போய் புருஷன் பஞ்சாதிக்கு நடத்தாதீங்கோ. I'm not saying have authority over your husbands or your wives. உங்களையே நீங்கள் அதிகாரப்படுத்திக் கொள்ளுங்கள். Have authority in yourself. நான் என்னை அதிகாரப்படுத்தி கொள்ள The more I have authority over myself, எனக்கு தாழ்மை, I will have humility, அன்பு, love, கீழ்ப்படிவு, obedience, மன்னிப்பு, forgiveness, தயவு favor. எனக்குள்ளே உருவாகும். The more will be created in me. என் அருமை குடும்பங்களை, நீங்கள் இதை செய்து பாருங்கள், குடும்பங்களிலே சமாதானத்தை My காண்பீர்கள். dear families, practice what we have learned and you will see peace in your life. நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சிந்தையிலே வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So we need to be people who live in the mindset of Christ. ஆண்டவர் மாம்ச சிந்தைகளை சிலுவையிலே அறைந்து விட்டார். God has taken every fleshly desire up on that cross. கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, மாம்ச சிந்தையை சிலுவையிலே அறைந்து விட்டார். Galatians 5:24 says he has crucified the fleshly desires on the cross. மாம்ச சிந்தை என்ன? What is the thoughts of the flesh? எரிச்சல், பொறாமை, மென்னியாமை, வெறுப்பு, கசப்பு எல்லாமே மாம்ச சிந்தை. Jealousy, bitterness, rage, anger, all of that is fleshly thoughts. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறைந்து விட்டார். He has crucified it all on the cross. அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்னா க்ளோஸ். If he's done it on the cross, then it is finished. It's a closed matter. முடிஞ்சது. It's a closed matter. அவருடைய மாம்ச சிந்தை மரணித்து விட்டார். He has crucified the fleshly desires. ஆவியின் சிந்தை. We have the thoughts of the spirit. அன்பு, Love, சமாதானம், peace, ஜீவன், life, இரக்கம், forgiveness, கீழ்ப்படிவு. obedience. இவை எல்லாமே ஆவியின் சிந்தை. All of these are the mindset of those who think in the spirit. உங்களுடைய மாம்ச கண்ணுக்கு அற்பமாய் இருக்கிறதை அவர் பெரிதாய் மாற்ற விரும்புகிறார். Whatever little things you see in the fleshly eyes, he is going to magnify and multiply that. அந்த கையளவு மேகம்தான் பெரிய மழையை கொண்டு வந்தது. And that small cloud the size of a fist is what brought that heavy rain. அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் தான் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை போஷித்தது. That 5 loaves of bread and 2 fishes were what was multiplied in those people. ஆண்டவருக்கு ஆவியின் சிந்தை இன்னதென்று நன்றாய் தெரியும். God and us know what the spiritly thoughts are. ஆவியின் சிந்தை இன்னதென்று நன்றாய் தெரியும். We know very well what the thoughts of the spirit should be. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of God. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 Corinthians 3:16 says you are the temple of Christ. அப்ப என்னுடைய சிந்தனை மாறும் பொழுது, So when my mindset changes, உங்களுடைய இருதயம் மாறும், your heart will change, உங்களுடைய பார்வை மாறும், our outlook will உங்களுடைய change, பேச்சு மாறும், our speech will change, உங்களுடைய வாழ்க்கை மாறும். and our entire life will change. ஆமென். Amen. அதை மாற்றி உங்களை ஆண்டவர் தனக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். He wants to bring about a change so that he can use you for his kingdom. எபிரேயர் 10:5 சொல்லுகிறது, Hebrews எபிரேயர் 5. 10:5. Hebrews 10 verse 5. அதை வாசிப்போம். Let us read. நான் முடிக்க போகின்றேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். Sacrifice and offering you did not desire, but a body you prepared for me. இயேசுவான் அவர் சொல்லுகிறார், Jesus Christ says, நான் உலகத்துல வருகிற பொழுது when I come to the world, நீங்க பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லையப்பா, I'm not asking for sacrifice or offering, ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினீர். but I'm asking for a body. அதால் தான் நான் சரீரமாய் வந்து உங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். And that is why he came down himself in flesh. அந்த சரீரத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், குத்துள்ளப்பட்டார். And with that body he suffered. இன்றைக்கு Today
எங்களிடத்திலேயும் ஒரு சரீரத்தை கேட்கின்றார். He is asking from us a body also. நீங்கள் உங்களை அவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா? But are you ready to give yourself to him? உங்களுடைய சரீரத்தை அவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா? Are you ready to give up your bodies and yourself for God? உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது When you give yourself to God, ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காய் உங்களை உருவாக்கினாரோ for whatever purpose God has called you அந்த for, நோக்கம் செய்து முடிக்கப்படும். that purpose will then be fulfilled. அந்த நோக்கம் செய்து முடிக்கப்படும். That purpose will be fulfilled. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are not ordinary people. நீங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள். You have been created by God. இன்றைக்கு வீட்டிலே போய் தயவு செய்து ஜெபியுங்கள். என்னுடைய சிந்தனையை மாற்றும். Go home and pray today. May my mindset change. நீங்கள் சிந்தனையை மாற்ற சொல்லி கேட்கிற பொழுது When you ask for the mindset to be changed, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். you will see a massive change in your lives. எத்தனை பேருக்கு வேணும் நான் நல்ல சுகமா நான் சாகும் வரைக்கும் சந்தோஷமா ஹாப்பியா சுகமா இருக்க வேண்டும்? How many of you want to be healthy and live the happiest life till your Amen. death? Amen. அப்ப நீங்க ஒண்ட கொடுத்தா தான் ஒண்ட வாங்கலாம். Only if you give something, you will get something in return. உங்களுடைய சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Commit your mindset to God. அவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எப்படி 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை போஷிக்க உபயோகித்தாரோ How he used and multiplied that 5 loaves and 2 fishes to feed 5,000. உங்களையும் உபயோகிப்பார். He is able to use you. உங்களையும் உபயோகிக்க வல்லவராயிருக்கிறார். He is mighty to use you. நீங்கள் கொடுத்தால் If you give, பெற்றுக்கொள்வீர்கள். you will receive. நாங்கள் எழுந்து ஜெபிப்போமா? Shall we all stand for a moment and pray? ஆம் கர்த்தாவே, Yes, Father. இந்த நேரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we commit this time. ஐயா, உங்கள் சிந்தனைகளை நீர் சிறைப்பிடிப்பீராக. Lord, we ask that you take captive ஐயா, our minds. ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனத்திலே சொன்னது போல் அப்பா ஆலயமாகிய எங்களை நீர் வஸ்திர தொங்கலினால் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, we as the temple of God, we ask that you fill us with the garment. ஐயா, உங்களுடைய சிந்தனைகளை அப்பா மாம்ச சிந்தனைகளை நீங்கள் சிறைப்பிடித்துக் கொள்வீராக. Lord, we ask that you take captive every fleshly thought. ஆவியின் சிந்தனையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். We ask that you fill us with the Spirit's நிரப்புங்க mindset. கர்த்தாவே. Fill them, Father. நிரப்புங்க கர்த்தாவே. Fill us, Father. ஆவியின் சிந்தனையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் We ask that you ஜெபிக்கிறோம். fill us with the mindset of the Spirit, Father. அப்பா இந்த நோக்கத்தோடு இந்த நாங்கள் வீட்டுக்கு சென்று ஆவியின் சிந்தையோடு நடக்கங்களுக்கு உதவி செய்வீராக. Help us and train us as we go home to have this mindset. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். We commit ourselves. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். நாங்க சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.